தமிழகத்தை நாசப்படுத்த துடிக்கும் கூட்டத்தை வேரோடும் வேரடி மண்ணோடும் வீழ்த்த வேண்டும். தமிழகத்தை தலைகுனிய விடமாட்டோம் என உறுதியேற்போம் என முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார். கரூரில் தவிக பிரச்சார கூட்டத்தில் 41 பேர் பலியான வழக்கில் ஐஜி அஸ்ரா கர்க் தலைமையிலான சிறப்பு விசாரணைக் குழு இன்று விசாரணையை தொடங்கியது. இச்சம்பவத்தில் இதுவரை விசாரணை நடத்திய ஏடிஎஸ்பி பிரேமானந்த் வழக்கின் ஃபைல்கள் மற்றும் ஆதாரங்களை ஐஜி அஸ்ரா கர்கிடம் ஒப்படைத்தார். ஹைகோர்ட் உத்தரவின்படி தவிக தலைவர் விஜயின் பிரச்சார வாகனம் மற்றும் அதன் டிரைவர் மீது வழக்கு பதியப்பட்டுள்ளது. பைக் ஓட்டி சென்ற இருவர் மீதும் கரூர் வேலாயுதம்பாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். தவிக நிர்வாகிகள் புஸ்ஸி ஆனந்த் நிர்மல்குமார் இருவரும் முன்ஜாமீன் கோரி உச்சநீதிமன்றத்தில் முறையிட்டுள்ளனர். ஐகோர்ட்டில் இருவருடைய மனுக்களும் நிராகரிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. பீகார் சட்டசபை தொடர்பாக அரசியல் கட்சிகளுடன் தேர்தல் கமிஷன் ஆலோசனை நடத்தியது. அப்போது சட்டசபை தேர்தலை 2 கட்டங்களாக தேர்தல் நடத்த அரசியல் கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. 2 நாள் அரசுமுறை பயணமாக வரும் 8ஆம் தேதி பிரிட்டன் பிரதமர் கீர் ஸ்டார்மர் இந்தியா வருகிறார். இருநாட்டு உறவு, வர்த்தகம், தொழில்நுட்பம் உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து பிரதமர் மோடியுடன் ஆலோசனை நடத்தவுள்ளார்.